மீனா செஞ்சது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மை சொல்லணும் அப்படின்னா மீனா செஞ்சது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பார்க்கலாம் இந்த பிரச்சனையில இருந்து மீனா எப்படி மீண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி அண்ட் மனோஜ் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனை பத்தி தான் நம்ம மனோஜ் பேசுறாரு. மனோஜ் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோகிணி பக்கம் ஒரு நிமிஷம் கூட நின்னது கூட பேசுனது கிடையாது. சோ இது ரோகிணிக்கு ரொம்பவே மன வேதனை ஏற்படுத்துது. ஏன்னா எவ்வளவு பெரிய சுச்சுவேஷன், ரோகிணி வந்து சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வந்து மனோஜ் கேக்குறாரு, என்ன ரோகிணி பணத்தை எப்படி ரெடி பண்ண போற, ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ரோகிணி இருந்துகிட்டு, என்ன மனோஜ் இப்போ உனக்கு பணம் தான் பிரச்சனையா, என்ன உங்க அம்மா அத்தனை பேச்சு பேசினாங்க அது உனக்கு பிரச்சனையா தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப மனோஜ் இருந்துகிட்டு, ரோகிணி எல்லா தப்பும் நீ தானே பண்ணிருக்க, ஏதோ எந்த தப்பு பண்ணாத மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல யார்கிட்ட பணத்தை கொடுத்தியோ அவங்க கிட்ட பணத்தை வாங்க பாரு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கி அம்மா கிட்ட கொடு, அப்பதான் நம்ம இதுக்கப்புறம் பேசி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, அதற்கு ரோகிணியோட பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, சீ என்னடா குடும்பம் மொத்தமும் இப்படி இருக்கீங்க, பணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்காகடா அந்த விஷயத்த பண்ணேன், நான் தெரிஞ்சா ஏமாந்தேன், தெரியாம தானே ஏமாந்தேன், அப்படி நான் ஏமாந்துருக்கிறேன் அப்படின்னா நீங்க முதல்ல அந்த செயினை கொண்டு வந்திருந்திருக்கணும், செயினை கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நான் அதை கொடுத்துட்டு நான் பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன், இப்ப செயினையும் பறி கொடுத்துட்டு நீங்க இப்படி வந்து நின்னீங்கன்னா நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கோவமாவே பேசுறாங்க. ஆனா மனோஜோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, எது எப்படியோ முதல்ல பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இது ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்துது ரோகிணிக்கு வந்து தெரியுது இவர் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் கடைசியா மனோஜ் ஒரு விஷயத்த சொல்லுவார் பாருங்க, அதான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். போகும்போது நீ தனியா போகாத, நீ என்ன பண்ண அப்படின்னா முத்துவ கூட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்போ ரோகிணிக்கு கோவம் வரும், அப்ப கூட நீ வரமாட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ மனோஜ் இருந்துகிட்டு, இங்க பாரு ஏதோ சேட்டு கடை இல்ல நகை அடகு கடை அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது, நான் வந்துருவேன், நீ யாரோ ரவுடி பையகிட்ட திருடங்கிட்ட நீ வாங்கியிருக்க, அவங்க எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியாது, நான் வந்தேன்னா என்ன அடிச்சு போடுவாங்கல்ல, சோ நீ என்ன பண்ணு போய் முத்துவே நீ கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோகிணிக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப அப்செட்டா உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம மீனாவை காட்டுறாங்க. மீனா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி இந்த விஷயத்த கரெக்டாக பண்ணி முடிக்க போறோம், இதுல ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. அப்போதான் நம்ம முத்து வராரு, அதாவது வேலைக்கு போயிட்டு அப்பதான் வராரு. என்ன மீனா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க இன்னி தூக்க வரலங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஏன் மீனா என்னாச்சு, எனக்காக தான் வெயிட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரிங்க உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ மீனா நான் வெளியே சாப்பிட்டேன் மீனா, எனக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ரொம்ப பசிச்சதா, அதனால நான் வெளியே ஒரு 3 பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம முத்து. அதற்கு மீனா இருந்துக்கிட்டு, எங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வெளியே சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி மீனா கேட்க, இல்லை மீனா எனக்கு வெளியே சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது, எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஸோ அதனால தான் சாப்பிட்டேன், எனக்கு அது ஒரு நாள் தானே மன்னிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, என்ன மீனா நீ தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ முத்து தூங்க போயிட்டாரு. மீனா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம தப்பு பண்ணுறோமோ, நம்ம பண்ணுறது சரிதானோ அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே 1008 கேள்விகள் போய்கிட்டு இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சீதா அவங்க அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் வேணும்னே இந்த விஷயத்த பண்ணலை, பட் என்னை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் என்னை இப்படி பண்ண வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மன்னிப்பு கேட்டுட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு நீ வந்துருவல்லக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக நான் வந்துடுவேன், இந்த கல்யாணத்தை நம்ம நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ட் அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக பேசிக்கிறாங்க. ஏன்னா எந்த தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சோடனே நம்ம சீதா ரொம்ப அவசர அவசரமாக கிளம்புறாங்க. அப்போது சீதாவோட அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக பரபரப்பாக கிளம்புற, நீ இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ சீதா சாப்பிட்டுட்டு வேகமாக கிளம்பும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ வேகமாக கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா முதல்ல எங்களை தான் புக் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் வந்து உண்மையை வளரிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், பட் என்ன ஏது அப்படின்றது எதுவுமே சொல்லலை. இப்படி சொல்லாமல் அவங்க அம்மாவுக்கு என்னடி சொல்கிறேன், முதலாலாம் நீங்கள் போகணுமா, என்ன சொல்ல வர்ற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா நான் தான் வந்து போகணும், நான் தானே அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸோ மேனேஜர் வராரு, அவர்கிட்ட முதல்ல நான் தான் அக்கௌண்ட்ஸை கொண்டு போய் காட்டணும், அதுதான் எனக்கு அவசரமாக டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்ப முயற்சி பண்ணும்போது கரெக்டாக சத்யாவை பார்த்துட்டோன்னே அவங்க அம்மா சத்யாவை கூட்டு போய் விட்டுட்டு வர சொல்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி சீதாவுக்கு டக்குன்னு யோசனை பண்ணிட்டாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சத்யா இருக்கட்டும் நானே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ கூட இருந்து அம்மாவை பார்த்துக்கோ, ஏன்னா உன்னை பார்க்குறதுக்கு தான் ஆட்கள் எல்லாம் வருவாங்க, ஏன்னா சத்யா பாஸ் ஆகிருக்காரு இல்லையா, அதை பார்க்குறதுக்காக முத்து எல்லாம் வராரு, இன்னைக்கு சாப்பாடு வேற போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஸோ அதனால் நீ இங்கே இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி நேரம் எங்கே போகிறாங்க அப்படின்னா மண்டபத்துக்கு போகிறாங்க. இதுக்கிடையில் அருண்குமார் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரியெல்லாம் விசாரிக்காரு. நான் இந்த வந்துக்கிட்டு இருக்கேன்
இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சீதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேர அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. சீதா அண்ட் நம்ம அருண்குமார் 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. மீனாவை இன்னும் காணும். ஸோ மீனாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 மாலை அழகாக கட்டி அவங்க கொண்டு போகும்போது எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா முத்து வர்றாரு. முத்துவை பார்த்தோன்னே மீனா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா திருட்டுத்தனம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ முத்துவை பார்த்தோன்னே ஷாக் ஆகி மீனா அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா மாலையா எங்கே கிளம்பிட்ட இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்க, எங்கள் நேத்தே சொன்னேன்லங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அவங்களுக்கு மாலை கெட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அங்கே தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, சரி மீனா வா நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. ஒரு நிமிஷம் ஷாக்காக முழிக்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு நிமிஷம் ஷாக்காக நிற்க, என்னங்க மறந்துட்டீங்களா என்கிட்ட வண்டி இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அண்ட் சரி மாலை கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து மாலையை வாங்கி பார்க்குறாரு. மாலை ரொம்ப அழகாக இருக்குது. வாவ், யார் மாலை கட்டினாலும் நீ கட்டினமா நீ வராது மீனா, ஸோ செம்மையாக கட்டியிருக்க, இது நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை வீடியோ எடுக்கிறாரு. எதற்காக அப்படின்னா என்னோட கிளைண்ட் இல்லை யாராவது என்கிட்ட கேட்டால் நான் இதை வந்து ரெஃபரன்ஸை காட்டுறதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு அவர் வந்து மாலையை கொடுத்துட்டு, சரி மீனா நீ பார்த்து போயிட்டு வா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நானும் அங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ மீனாவும் கிளம்புறாங்க. இங்கே 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அருண் என்ன உங்கள் அக்கா வந்துருவாங்களா, ஏன்னா டைம் ஆகுது இன்னும் ஆளை காணுமே, என்னாச்சு நீ உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்போ சீதா இருந்துக்கிட்டு இல்லைங்க வந்துடுவாங்க இந்நேரம் வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம மீனா வந்துடுறாங்க. மீனா வந்தோடனே பார்த்தீங்கன்னா பார்த்த சந்தோஷத்தில் திடுன்னு ஓடி போய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப 2 பேரும் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது 2 பேரும் இந்த கல்யாணம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம மீனா வந்து பேசுகிறாங்க. உன் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன், என் கல்யாணம் தான் என்னோட விருப்பமே இல்லாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தேன், உன் கல்யாணமும் இப்படி நடக்குதே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப அழகாக கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க சீதாவுக்காவது. ஏன்னா சீதாவுக்கு ஊரெல்லாம் கூப்பிட்டு மீனாவோட கல்யாணம் மீனாவுக்கே தெரியாது, சடனாக ஏற்பாடு பண்ணாங்க, சடனாக நடந்தது. அண்ட் திடீர்னு நிறையா விஷயங்கள் மாறுச்சு அப்படின்றதுனால மீனா வந்து இந்த கல்யாணத்தையாவது நல்லா சிறப்பாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணமும் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க உள்ளே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. அண்ட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம முருகனும் வர்றாரு. முருகனுக்கும் அன்னைக்கு தான் கல்யாணம். ஏன்னா முருகனும் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்வைட் பண்ணியிருந்தார் நம்ம முத்துவை. ஸோ முத்துவும் அதே கல்யாணத்துக்கு வரப்போறாரு, அதாவது முருகனோட கல்யாணத்துக்கு வரப்போறாரு, அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் வரப்போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதாங்க போய்கிட்டு இருக்குது. இப்போ முத்து மட்டும் இவங்களை பார்ப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டார், அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ தேவையான டீட்டெயில்ஸ் தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க நம்ம அருண்குமாரையும் சீதாவையும். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஆவணங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கல்யாணமும் நடக்க போகுது. முத்தும் அதே இடத்துல தான் இருக்காரு. ஸோ மீனாவும் அதே இடத்துல தான் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்துக்குருவாங்களா, அப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டா என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே பூகம்பமே வெடிக்கும், பயங்கர ட்விஸ்டெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை அது நடக்கலை அப்படின்னா மீனா அசால்ட்டாக இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மாலை கட்டி என்னை இங்கே தான் கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. மாலை கட்டி என்னை இந்த மண்டபத்துக்கு இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான்ப்பா கொண்டு வர சொன்னாங்கப்பா, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை அதோட ஓவர். ஓ அப்படியா மீனா, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் 2 மாடு ஆர்டர் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி முருகன்லாம் சொல்லுவார். ஸோ இதுதாங்க இன்றைக்கி எபிசோட் நடந்தது. பார்க்கலாம் இனி அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.